கோடை வெயிலை சமாளிக்க எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது குறித்து பொதுமக்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். வெறும் மோர் நேச்சுரல் ஃபுட்டு மட்டும் சாப்பிட்ணும், அவ்வளோதான். மற்றபடி வெயிலுக்கு அதுதான் சாப்பிட்ணும். ஏன்னா கண்டத்தை சாப்பிட்டா வேலைக்கு ஆகாது. உடம்பு தான் நம்மளுக்கு ஃபீவர் வந்துட்டுனா வேலைக்கு ஆகுது அடிக்கிற வெயிலுக்கு. பெரும்பாலும் நம்ம பண்ணுறது கூல்ட்ரிங்க்ஸ், அது பழசார் அது மாதிரி சாப்பிட்ணும். அதே நேரத்தில் கூடியமான அளவுக்கு 12லேருந்து 3 மணி வரலும் கொஞ்சம் வெளியில் சுத்தாமல் இருந்தால் மக்கள் நல்லா சிறப்பாக வேலை செய்யலாம். அதே நேரத்தில் சின்ன பசங்க, இப்போ வயதானவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஜூஸ் சாப்பிட்ணும், நல்லா குளிர்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். வெயில் ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்குது. வெயிலில் நடக்கவும் முடியல, எங்கேயும் வெளியே போக முடியல. வெயிலில் வெளியே வரக்கூடாது. நல்ல இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்ணும். மோர், கஞ்சி, அரிசி கஞ்சி, கேழ்வரகு கஞ்சி இதெல்லாம் சாப்பிட்ணும். வெயில் நேரத்துக்கு வெளியில் குழந்தைங்கள்லாம் பெரியவங்களே வரக்கூடாது. வெயில் அதிகமாக தான் ஆகுது. கவர்மெண்ட் எதனா தண்ணீர் மோர், நீர் மோர் அந்த மாதிரி கொடுத்தா மக்களுக்கு நல்லாயிருக்கும். எலெக்ஷன் அன்றைக்கி சொன்னாங்க இதை செய்கிறேன்னு, இந்த மாதிரி செஞ்சால் ஏழைங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஆட்டோ தொழிலாளிகளாம் கஷ்டப்படுறோம். வெயிலில் தண்ணீர் மோர்லாம் யாருமே செய்கிறதில்ல. இதெல்லாம் முதல் செஞ்சால் நல்லது தான். மோர், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி பழசாறுக குடித்தா நல்லது. லெமன் ஜூஸ்லாம் குடிக்கலாம், உடலுக்கு நல்லது தான். உடம்பு உஷ்ணத்தை காப்பாற்றும். வெயில் வேகம் அதிகமாகுதுல தலைவர், என்ன பண்ணுறது? நம்ம செய்த இதுதான் இப்போ பிரச்சனையாகுது. மரம்லாம் இருந்தால் இந்த நிழல் கொடுக்கும். இப்போ யாருக்கும் வாழ்வாதாரமாக கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே என்ன சாப்பிட்ணும், கொஞ்சம் இது வந்தால் மருத்துவம் எங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒதுங்கி நிற்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு 3 நாளைக்கு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. 11 மணிலேருந்து 2 மணி மட்டும் நல்லா தண்ணி குடிக்கணும், நல்லா வாட்டர் ரெசியூஸ் எல்லா பொருளும் சாப்பிட்ணும். சாப்பிட்டா நல்லது. நாங்கள் மெயினாக நல்லா தண்ணி குடிக்கணும். வண்டி ஓட்டுறோம், அதேமாதிரி வண்டி ஓட்டுற டிரைவருங்கெல்லாம் தண்ணி குடித்தா நல்லா இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருக்கும். சவாரி ஓட்டுறதுக்கும் முடியல. வர சவாரி வந்தாலும் நம்மளுக்கும் இதாக மாட்டேன்றாங்க. அவ்வளோ வெயிலையும் 10 ரூபாய் 20 ரூபா பார்க்குறாங்க, 5 ரூபா பார்க்குறாங்க அவங்களும். அதுக்காண்டி நம்மளே எதுவுமே பண்ண முடியல. இப்போ வெயிலில் சாப்பாடுக்காண்டி தான் இப்போ இவ்வளோ வெயிலையும் உழைச்சிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் பண்ணவே முடியல இந்த வெயிலில். சத்தியமாக போன இதில் கூட ஏதோ ஓட்டினோம், இந்த வெயிலில் எதுவுமே பண்ண முடியல. எங்கடா முதல்ல தாகம் எங்கே தண்ணி கிடைக்கும், அதை தான் தேடி ஓட வேண்டியதாக இருக்குது. மழை அதிகமாக பெய்யாதால் வெயில் அதிகமாக இருக்குது. அதில் ரொம்ப கஷ்டம்தான். அந்த 4 மணி 5 மணி வரைக்கும் வெயில் அப்படியே தான் இருக்குது. அதை எங்கன்னா நிழலாக இருக்கிறதா மரம் இருந்தால் நிழலாக இருந்துக்கலாமா தான் பார்க்குறதாகுது. வெயில் ஓவர் தான். மோர் சாப்பிட்லாம், தர்பீஸ் சாப்பிட்லாம், எலுமிச்சம்பழம் சாப்பிட்லாம், இளநீர் சாப்பிட்லாம், நுங்கு சாப்பிட்லாம். அதெல்லாம் கூட்டு வரக்கூடாது. ஸ்கூல் லீவு அழகாக எங்கன்னா வீட்டிலே இருக்கிறது தான் நல்லது. வெயிலில் வந்து கூப்பிட்டா நோய் வரும், வெயில் தாக்கத்து நோய் வரும். தண்ணி கூட எங்களுக்கு தண்ணி கூட கிடைக்க மாட்டுது. கஷ்டமாக தான் இருக்குது சார், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வெயில் ரொம்ப தாங்க முடியல. இந்த அனல் காற்று வீசுது, சவாரி ஆக மாட்டுது. வெயிலில் தான் ஃபுல்லாக வெயிலில் தான் எங்களுக்கு வாழ்க்கையே போகுது அப்படியே.